வில்சன் தம்பி, வெல்கம். சிம்லாவில் உங்களோட பேரை நான் பல தடவை கேட்டிருக்கேன் என்று திலீப் பணிவுடன் ஒரு கிளாஸ் சரக்கை எடுத்து வில்சனிடம் ஊற்றி கொடுத்தார். வில்சன் சிரித்துக்கொண்டே அந்த கிளாஸை எடுத்துக்கொண்டு, நிரஞ்சனுக்கு நான் என்ன செய்யணும் சார் என்று உற்சாகமாக திலீபனை பார்த்து கேட்டான். திலீபனின் சிரிப்புக்கான அர்த்தத்தை அவன் ஈஸியாக புரிந்து கொண்டான். நிரஞ்சன் சார் விக்ரமை எப்படியாவது வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. ஒருவேளை அப்படி அவன் வெளியே வந்துட்டா நிரஞ்சன் சார் அவனோட நேரடியாக சண்டை போடுவார் என்று திலீப் சொன்னார். திலீப் பிரதர், என்ன பண்ணணும்னு தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் என்று கேட்டார் பிரசாந்த். உண்மையில் பிரசாந்த் மகேந்திரா இந்த நடவடிக்கையை மட்டும் எடுக்கவில்லை. அபினவ் தன் மகனுக்கு இடையூறு செய்யும் போதெல்லாம் அவருக்கு எதிராக நின்று இருந்தாலும் இதுக்கும் மேல் அமைதியாக போக விரும்பவில்லை. அதனால் நிரஞ்சன் உதவியுடன் இந்த விளையாட்டை ஆரம்பித்து வைத்தார். நிரஞ்சன் உதவவில்லை என்றால் பிரசாந்த் பின்வாங்க போவது உறுதி. நிரஞ்சனை போல இருக்கும் ஒருவன் தன்னுடன் இருப்பது பாதுகாப்பானது. அதே நேரத்தில் தன்னுடைய புகழும் இன்னமும் வெகு தூரம் செல்லும் என்று நம்பினார். பிரசாந்த் மகேந்திரா குடும்பத்தின் தலைவனாக இருந்தாலும் தனக்கு முந்தைய தலைமுறையையும் அவரால் கையாள முடியும். ஆனால் அவருக்கு பின்வரும் தலைமுறையுடன் அவர் சமாளிப்பது மிகவும் கடினம். அதே நேரத்தில் நிரஞ்சனுடன் ஒரு ஆழமான கூட்டு இருந்தால் இந்த பலமே மகேந்திரா குடும்பத்தின் எதிர்கால நிலைமையை தீர்மானிக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் சிக்கலானதாக இருந்தாலும் வில்சனை போன்ற ஒருவன் தன்னிடம் இருந்தால் இன்னமும் இதுபோல நிறைய செய்ய முடியும் என்று திலீப் நம்பினார். 3 பேரும் இப்படியே பேசிக்கொண்டு விக்ரமை எப்படி ஒழிப்பது என்று சதி செய்து கொண்டிருந்தார்கள். ஹோட்டலில் இருந்து கண்ணனிடம் பேசியதற்கு பிறகு விக்ரம் காரில் ஏறி சென்றான். இம்பீரியல் நதி அதன் பெயரைப் போலவே அதன் உயர்ந்த நீர்நிலையையும் உருளும் அலைகளும் பார்ப்பதற்கே பயங்கரமாக காட்சியளித்தது. ஷிப்பிங் டெர்மினலுக்கு அருகில் இருந்த ஒரு ஃபேக்டரியின் மேல் தளத்தில் விக்ரம் நின்று கொண்டு அந்த நதியையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகில் லம்போவும் கண்ணனும் அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாம் செட் ஆகிடுச்சா என்று விக்ரம் கூலாக நதியை பார்த்து கொண்டே கேட்டான். சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டாக பண்ணியிருக்கு. உங்களோட ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மகேந்திரனோட குடும்ப பொக்கிஷம் எல்லாம் சுக்கு நூறாக அழிஞ்சிடும் என்று கண்ணன் சொன்னான். குட் குட் என்று சொல்லிக்கொண்டு விக்ரம் லேசாக சிரித்தான். கண்ணன் மும்பையில் அண்டர்வேர்ல்டு உலகில் சில உண்மையான திறமைகளை உடையவன். மேலும் அவன் சொல்வதை உடனே கப்பென பிடித்து கொள்ளும் புத்திசாலியாக இருந்தான். விக்ரம் மெதுவாக கடலை திரும்பி பார்த்தான். அலைகளின் சீற்றம் குறைந்து கொஞ்சம் அமைதியாக காணப்பட்டது. இது ஏற்றுமதிக்கான நேரம் இல்லாதது போல தோன்றியது. அந்த இடத்தில் ஒரு சில தொழிலாளர்கள் மட்டும் கண்டெய்னர்களை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய கப்பல் டஜன் கணக்கான கண்டெய்னர்ஸ்களை எடுத்துக்கொண்டு மெதுவாக நகர்ந்து கொண்டு இருந்தது. அது ஒரு மகேந்திராவுக்கு சொந்தமான கப்பல் என்பது அதனுடைய பெயரில் இருந்து புரிந்து கொள்ளப்பட்டது. சார், பிரசாந்த் சாரோட டீம் 2 வகையான பொருட்களை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று ரேர் மினரல்ஸ், ஜுவல்ஸ், கோல்டு. இதெல்லாம் மகேந்திரா டீமில் இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள். இன்னொன்று இம்போர்ட், வெளிநாட்டிலிருந்து வர்றது எல்லாமே லேட்டஸ்ட் லக்ஸரி குட்ஸ். இன்றைக்கி எல்லா ஒர்க்கர்ஸும் இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே மார்க்கெட் மாதிரி நிறைஞ்சிடும் பாருங்க என்று சொன்னான் கண்ணன். அதை கேட்கும்போது விக்ரமின் கண்கள் பழிவாங்கும் உணர்வுடன் ஒளிர்ந்தது. அவனுக்கு சண்டை போட விருப்பம் இருந்தாலும் அதற்காக தேவையில்லாமல் அப்பாவி மக்களை கொல்ல அவன் விரும்பவில்லை. வேலையாட்கள் வருவதற்குள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்தான். கண்ணன் அமைதியாக நின்று கொண்டு விக்ரமின் பதிலுக்காக காத்திருந்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு விக்ரம் மெதுவாக பின்னால் திரும்பி, கண்ணன் ஸ்டார்ட் பண்ணுங்க என்று கேஷுவலாக சொன்னான். ஓகே சார் என்று தலையை ஆட்டிய கண்ணன் ஃபோனை எடுத்து நம்பரை டயல் செய்தான். இன்னொரு பக்கம் ஃபோன் அட்டன் ஆன பிறகு 10 செகண்டில் வெடிக்கணும் என்று கடுமையான குரலில் கட்டளையிட்டான். விக்ரம் எதுவும் பேசாமல் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு திரும்பினான். மெதுவாக அங்கே இருந்து தள்ளி சென்று கடலில் இயற்கை காட்சிகளை பார்த்தபடியே நின்றான். லம்போவும் கண்ணனும் தலையை குனிந்தபடி விக்ரமை பின்தொடர்ந்தார்கள். அடுத்த 10 நொடிகளுக்குள் பூகம்பம் வருவதைப் போல் பூம் என்ற ஒரு பலத்த சத்தம் கேட்டதும் விக்ரம் திரும்பி பார்க்க இம்பீரியல் நதியில் வானத்தை உயர்த்தும் அளவுக்கு பலத்த சத்தத்துடன் தீப்பிழம்புகள் பறந்தன. அந்த காட்சியை பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. கண்ணிமைக்கும் நொடியில் ஒரு பெரிய கப்பல் அழிக்கப்பட்டது. ஆறு முழுவதும் நெருப்பு குழம்பாக மிதந்து கொண்டிருந்தது.
அந்த கப்பலில் இருந்த எண்ணற்ற கண்டெய்னர்ஸ் வெடித்து சிதறியது. அதற்குள் இருந்த தங்க ஆபரணங்கள் எல்லாமே கடலுக்குள் விழுந்தது. விக்ரம் அந்த இடத்தில் ஒரு நிமிஷம் கூட நின்று பார்க்காமல் கேஷுவலாக அவனுடைய வழியில் சென்றான். அவ்வளவு பெரிய விஷயத்தை முடித்துவிட்டு எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் ஹாயாக நடந்து வந்து கொண்டிருந்தான். ஆற்றில் நடந்த பெரிய குண்டுவெடிப்பு அந்த இடத்தையே நெருப்பு காடாக மாற்றியது. வானத்தில் தீபாவளியைப் போல நெருப்பு தெரித்து கொண்டு இருந்தது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கப்பல் வெடித்து சிதறியது மட்டும் இல்லாமல் எண்ணில் அடங்காத கணக்கில் வரும் பல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே கடலுக்குள் விழுந்து காணாமல் போனது. அந்த இடத்தில் இருந்த எல்லோரும் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்கள். அந்த கப்பலுக்கு வேலைக்காக போக இருந்த ஆட்கள் எல்லோருமே நெஞ்சில் கை வைத்து கொண்டு உறைந்து நின்றார்கள். இந்த கப்பல் வெடித்ததினால் மகேந்திரா குடும்பத்திற்கு 100 பில்லியன் அளவிலான பணத்தை இழந்தார்கள். இதனால் அவர்களுடைய பிசினஸ் ஹோட்டலை இடித்ததை விடவும் பல மடங்கு அதிகமாக பாதித்தது. மும்பை முழுக்கவும் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. எல்லா நியூஸ் சேனல்களிலும் பிரேக்கிங் நியூஸாக இந்த விஷயம்தான் போய்கொண்டு இருந்தது. வணிக உலகத்தில் இப்படி ஒரு பேரழிவால் மகேந்திரா குடும்பம் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க போகிறது. அதனால் பலரும் தங்களது செல்வாக்கை இழக்க நேரிடும். ஆற்றை சுற்றி நின்றவர்கள் எல்லோரும் தங்களது மொபைல் போனால் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இந்த விஷயம் மும்பை மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இந்தியா முழுவதும் பரவ அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. என்ன நடந்தது? எப்படி நடந்துச்சு? இது எல்லாமே மகேந்திரா குடும்பத்தோட சொத்து தானே? எப்படி இப்படி வெடிச்சது? யாராவது வேணும்னே இதை வெடிக்க வச்சாங்களா? இல்லை ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா? ஒருவேளை இந்த கப்பல் குண்டு வெடிச்சு தகர்க்க யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்களோ? இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை மகேந்திரா குடும்பம் எப்படி சமாளிக்க போகுது? நல்ல வேலை, கப்பலில் வேலை செய்ய போகிறதா இருந்த நூற்றுக்கணக்கான லேபர்ஸ் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த கப்பலில் வேற யாராவது இருக்காங்களான்னு தீவிர தேடுதல் பணியிலையும் எல்லாரும் மூழ்கி இருக்காங்க என்று ஒவ்வொரு நியூஸ் சேனல்களிலும் பலவிதமாக அந்த பிரச்சனையை விவாதித்து கொண்டு இருந்தார்கள். இப்படி நடந்த ஒரு பேரழிவு மூலமா எதிர்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகும்னு தெரியல. எது எப்படியோ அவங்க நம்மக்கிட்ட கேட்கறதுக்குள்ள நாமளே அவங்க கிட்ட போய் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட வேண்டியது தான். மகேந்திரா குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது. இது ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான பிரச்சனையை கொண்டு வந்து விட போகுதுன்னு தெரியல என்று சொன்னபடி மகேந்திரா குழுமத்தை பார்த்து இதற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்ல மும்பையில் இருந்த டாப் பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவர்கள் மகேந்திரா குழுமத்தை பார்த்து பயந்தார்கள். இம்பீரியல் ரிவர் டெர்மினல் அருகில் பல மோட்டார்கள் அணிவகுப்புகளாக வந்தன. சூட் அணிந்த எண்ணற்ற பாடிகார்ட்ஸ் வந்து அந்த இடத்தில் வரிசையாக நின்றார்கள். நூற்றுக்கணக்கான போலீஸ்கள் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் யாரையும் அந்த இடத்திற்குள் நுழைய அனுமதிக்காமல் பார்த்து கொண்டார்கள். அப்போது காரில் இருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் தனது படகில் இருந்து வெளியேறினார். உண்மையில் மகேந்திரா குடும்பத்தின் அனைத்து செல்வாக்குமிக்க பிரமுகர்களும் அந்த இடத்திற்கு நேரில் வந்து இருந்தார்கள். வெளியாட்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டு இருந்தது. அந்த இடத்தில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரும் இருந்தார். அவருடைய பெயர் வேதாந்தம் மகேந்திரா. மிதந்து கொண்டிருந்த சரக்கு கப்பலின் துண்டுகளை எல்லாம் பார்த்து ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடி நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகம் ஏற்கனவே வெளிரி போயிருந்தது. என்ன இது? இது மகேந்திரா குரூப்ஸோட கப்பல்னு தெரிஞ்சும் இப்படி கொடூரமா நடந்துகிறதுக்கு யாருக்கு இந்த தைரியம் இருக்கு என்று அந்த நடுத்தர வயதுக்காரர் கோபமாக கத்தினார். அவருடைய முகம் அதிர்ச்சியில் நிறைந்து இருந்தது. அவர்களின் செல்வத்தை இழப்பது பெற்றோர்களை இழப்பதற்கு சமம் என்று அவர்கள் நினைப்பவர்கள். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களை தாங்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் இப்படி தங்கள் கண்முன்னாலேயே சுக்கு நூறாக உடைந்து கிடக்கும்போது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அங்கே இருந்த எல்லோரும் புரிந்து கொள்ள முடிந்தது. யாருடா இப்படியெல்லாம் நடந்துகிட்டது? இதை பண்ணணுவன் எவனு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். அவன் சாகிறதுக்கான நேரம் சீக்கிரமே வந்துடுச்சு. இதுல சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தம் கூட தப்பிக்க கூடாது. எல்லாரையும் சீக்கிரம் கண்டுபிடிங்க என்று ஒரு பெரியவர் கோபத்தில் கத்தினார். உண்மையை சொல்லணும்னா நமக்குன்னு வெளியே நிறைய எதிரிகள் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்றதுக்கான தைரியம் இதுவரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை. அப்படி ஒரு ஆளும் இங்கே இருக்க மாட்டாங்க
என்று ஒரு நடுத்தர வயதுக்காரர் அந்த முதியவரின் அருகில் வந்து தீவிரமாக சொன்னார். எல்லோரும் கோபத்திலும் அதிர்ச்சியிலும் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க சில நடுத்தர வயது ஆண்கள் கடலில் அமைதியாக மிதக்கும் சரக்கு கப்பலின் இடிபாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகேந்திரா குடும்பத்தின் 2வது தலைமுறை ஆட்களுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு வேகமாக டெர்மினலுக்கு வந்து சேர்ந்தார்கள். பிரசாந்த் மகேந்திரா அங்கே இருந்த எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக பார்த்து கொண்டிருந்தார். அவரது இதயம் இன்னும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் உலகிலேயே அதிக இடத்தில் பிசினஸ் செய்யும் இந்த கப்பல் வெடித்ததை அவரால் நம்பவே முடியவில்லை. அப்படி அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருந்தார். அங்கே இருந்த யாரிடமும் பேசுவதற்கு அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை. அதிலும் முக்கியமாக அவருடைய அண்ணாவிடம் பேச அவருக்கு துளியும் தைரியமில்லை. ஆனால் அவர் மனதிற்குள் அபினவ்தான் இதையெல்லாம் செய்திருப்பான் என்று நினைத்தார். சரக்கு கப்பலில் ஏற்பட்ட கோளாறு மற்றும் எண்ணெய் வெடிப்பு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று மீடியாவில் நியூஸ் வந்து கொண்டிருந்தது. மேலும் அங்கே இருந்த வேதாந்தம் மகேந்திரா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதில் எந்த முறைகேடும் நடந்திருக்காது என்றும் இது வெறும் விபத்து மட்டுமே என்றும் டிப்போ மற்றும் மகேந்திரா குழுவின் கப்பல் வணிகம் வழக்கம் போல நடக்கும். இந்த கப்பல் விவகாரத்திற்கான காரணத்தை விரைவில் அறிவோம் என்று வேதாந்தம் மகேந்திரா கூலாக தெரிவித்தார். அங்கே இருந்த மற்ற எல்லோரும் மறுப்பு தெரிவிக்காமல் தலையை அசைத்தார்கள். இந்த இக்கட்டான நேரத்தில் மகேந்திரா குழுமத்தின் உரிமையாளரான வேதாந்தம் மகேந்திரா தனது குழுமத்தின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவராக இருந்தார். பத்திரிகையாளர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அந்த வேதாந்தம் மகேந்திரா கொஞ்சம் அழுத்தமான குரலில், நமக்கு பில்லியன் கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தினவனை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளாம விடக்கூடாது. இது நம்ம செல்வாக்கோட சம்பந்தப்பட்ட மான பிரச்சனை. இதை அப்படியே விட்டா நம்ம பிஸ்னஸ் வேர்ல்டில் மகேந்திரா குரூப்ஸ் மேலே இருக்கிற மரியாதை போயிடும் என்று சொன்னார். அதை சொல்லிவிட்டு வேதாந்தம் அங்கே இருந்த அனைவரையும் தீவிரமாக பார்த்தார். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ரீசண்டா யாரையாச்சும் அவமானப்படுத்தினீங்களா என்று கேட்டார். அதை கேட்ட மகேந்திரா குடும்பத்தை சேர்ந்த அனைவருமே அமைதியாக நின்று இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்குமே தனிப்பட்ட முறையிலும் கம்பெனி மூலமாகவும் பல எதிரிகள் இருந்தார்கள். ஆனால் இப்படி மகேந்திரா குரூப்ஸுக்கு பயத்தை காட்டும் அளவிற்கு எந்த எதிரியும் இல்லை என்பதுதான் அவர்களது எண்ணமாக இருந்தது. அதே போல மகேந்திரா குழுமமும் இந்த முறை நிறைய இழந்து உள்ளது. ஆடம்பர பொருட்கள், தங்கம், வைரம் என்று பல பில்லியன் கணக்கிலான லாபத்தை இழந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் அடுத்து அவ்வளவு சீக்கிரமாக மீண்டும் எழுந்து வர முடியாத அளவுக்கு பெரிய அடியாக இருந்தது. இதனால் தொழில்துறை பொருட்களின் ஏற்றுமதியும் நிறுத்தப்பட்டுள்ளது. இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை காட்டுகிறது. பெரியவர் இந்த நேரத்தில் இருந்த கோபத்தை பார்த்து யாரும் அவர் அருகில் சென்று பேச துணியவில்லை. அப்படி பேச துணிந்தால் அவருடைய குடும்ப ஆட்களே கடலில் அடித்து செல்லப்படுவார்கள். அந்த நேரத்தில் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபார்முடன் வந்த ஒருவர் பெரியவரை பார்த்து, நான் சரக்கு கப்பல் கமாண்ட் ஆஃபீஸில் இருந்து வரேன் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை அவரிடம் கொடுத்தார். அப்போது பெரியவரை சுற்றி இருந்த எல்லோருடைய முகத்திலும் பதட்டம் சூழ்ந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள பயத்துடன் காத்து கொண்டிருந்தார்கள். சார், இந்த கப்பலில் இருந்த எல்லாருமே செத்துட்டாங்க. எத்தனை பேருன்னு இன்னும் தெரியல, தேடிக்கிட்டு இருக்கோம் என்று அந்த ஆபீசரின் நெற்றியில் வியர்வையை வழிய சொன்னார். வேதாந்தம் மகேந்திரா முகத்தை சுழித்து கொண்டே கோபமாக அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து கொண்டிருக்க சுற்றி இருந்த எல்லோரின் பார்வையும் அவரையே பார்த்தபடி இருந்தது. சண்டைக்கு சண்டை, ரத்தத்துக்கு ரத்தம். என்னை தொட்டா அதை விட 100 மடங்கு அதிகமாக நான் திருப்பி தருவேன். இப்படிக்கு விக்ரம் என்று எழுதி கையெழுத்து போடப்பட்டு இருந்தது. அதை படித்த அந்த பெரியவருக்கு இதயமே நின்றுவிடும் அளவிற்கு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. விக்ரம், விக்ரம், மும்பைக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே ரெட்டி குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கின அந்த விக்ரம் தான் இவன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்ட அந்த பெரியவர் தீவிரமான தொனியில் தனது குடும்ப ஆட்களை பார்த்து, விக்ரம் ஆதித்யா கிட்ட பிரச்சனை பண்ணது யாரு என்று கேட்டார். அதை கேட்டதுமே கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்த பிரசாந்த் மகேந்திராவின் முகம் வெளிரியது. பயத்தில் இதயம் படபடவென அடித்து கொள்ள முகத்தில் வியர்வை மழையில் நனைந்ததை போல ஒழுகி கொண்டிருந்தது. என்ன, அதுக்குள்ள விக்ரம் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே
நேற்று ஈவினிங் தான் அபினோவோட ஹோட்டலை அடிச்சு நொறுக்கணும். அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விக்ரம் உண்மையிலேயே அந்த அளவுக்கு பயங்கரமான ஆளா என்று நினைத்து பார்த்தார். அதையெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு தானாக தலை சுற்றியது. விக்ரமின் கோபத்தை குறைத்து மதிப்பிட்டதை நினைத்து தன்னை தானே மனதிற்குள் திட்டிக் கொண்டார். விக்ரமிடம் இருந்து ஒரு எச்சரிக்கை கூட வரவில்லை. அவன் நினைத்ததை ஒரே நாளில் செய்து முடிக்கும் அளவிற்கு அவன் பவர்ஃபுல்லான ஆளா என்று பிரசாந்த் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டு இருந்தார். கேட்குறல, விக்ரம் கிட்ட பிரச்சனை பண்ணது யாரு என்று பெரியவர் கோபமான குரலில் கத்தினார். அவரே கண்டுபிடிக்கும் முன்பு நாமளே ஒப்புக்கொள்ளலாமா என்று நினைத்த பிரசாந்த் பயத்தில் தலையை குனிந்தபடி லேசாக ஒரு கையை மட்டுமே மேலே தூக்கினார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.